எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ வியாபி. எங்கள் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த காலை ஆராதனையை நாங்கள் துவங்குகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. பல காரியங்களை நீர் தொடங்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பேச போகிற வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் நிலைப்படுத்த போகிறீர். நீர் புதிய காரியங்களை எங்களுடைய சபைகளில் செய்ய போகிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். இன்றைக்கும் நாம் எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அதிகாரங்களில் 5 அதிகாரங்களில் இல்லாத ஒரு விசேஷமான காரியம் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. என்னவென்றால், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். ஸோ திஸ் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் சாப்டர். இந்த எக்ஸைட்டிங் சாப்டர் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். யோபு 42:2 இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கரம், அவருடைய பராக்கிரமம், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, சபையினுடைய வாழ்க்கையானாலும் சரி, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்றைக்கு நம்ம அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் தன்னுடைய ஜனத்தை இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து மக்களினின்றும் அவர் வேறு பிரித்து எடுத்தார், தனக்கென்று பிரித்தெடுத்தார், தன்னுடைய ஜனமாக அவர் பிரித்தெடுத்தார். ஆனாலும் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனையை அவர்கள் செய்தது நிமித்தம், பல குழப்பங்கள் வந்தது நிமித்தம் அவங்க அந்த திட்டத்திலிருந்து வெளியில் போயிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் மறுபடியும் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஸ்தானத்திலே நிறுத்தினார். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை கட்டி முடித்தார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம், நம்மதாக்கிட்டு நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். God has a plan and purpose for everyone in this world. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளானை தேவனாகிய கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஒரு பர்பஸ். எதற்காக இந்த மனிதனை நான் படைத்தேன், எதற்காக என்னுடைய பிள்ளையை நான் படைத்தேன், இந்த பிள்ளையை கொண்டு நான் என்ன காரியத்தை செய்ய போகிறேனுங்கிறத கர்த்தர் ஒருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதனால் நம்ம அடிக்கடி இந்த காரியத்தை, இந்த ப்ரேயரை நம்ம பண்ணலாம். ஆண்டவரை, நீங்கள் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்ம செய்ய நினைத்ததல்ல, நம்முடைய சித்தம் கிடையாது, நம்மளுடைய விருப்பம் கிடையாது. நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம யோசிக்கலாம், இந்த மாதிரி காரியம் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும், அது கிடையாது. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்ன்ற காரியத்தை நாம் மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்பொழுதும் இந்த அதிகாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். 2, மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதியிருந்த விபரமாவது என்று இந்த அதிகாரத்தை நம்ம தொடங்குகிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது சென்ற அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. சென்ற அதிகாரத்தில் இந்த ஆலயத்தை எப்படி உங்களால் கட்ட முடியும், யார் உங்களுக்கு கட்டளையை பிறப்பித்தது என்கின்ற காரியங்கள், எதிர்ப்புகள் எழும்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர், இட் இஸ் a very divine compulsion to search. எப்படி, யார், எந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டிக்ரி, இப்படி ஒரு ரூல் போட்டது, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற காரியத்தை யார் உங்களுக்கு சொன்னது என்கின்ற
ஒரு தேடுதல் பணி இந்த இடத்துல நடக்கிறது. நமக்கு தெரியும், 100ல் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அடுத்தது 10ல் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அடுத்தது 2ல் ஒரு மகன் காணாமல் போனான். ஆனால் இழந்து போனது, தொலைந்து போனது மறுபடியும் கிடைக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ், அதை துளைத்தவர்களுக்கு தான் அந்த வலியும் தெரியும், அந்த சந்தோஷமும் தெரியும். உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் ஃபோனு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போனது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு, அது ஃபார்மாலிட்டிக்கு நம்ம அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் நம்ம கொடுக்கணும், அது ஃபார்மாலிட்டி தான், அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனாலும் தேவனாய கர்த்தர் எனக்கு மாத்திரம் ஒரு அதிசயத்தை செய்து என் ஃபோனை மறுபடியும் என் கையில் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ தொலைந்து போன காரியங்கள் கிடைக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது, நம்ம உற்சாகப்படுத்துகிறதாக இருக்குது. இப்போ இந்த மக்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை அவர்கள் எடுத்து செய்கிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆன் வாட் பேசிஸ்? ஏன் இந்த ஆலயத்தை கட்டணும்? யார் அப்படி சொன்னது? அவ்வளோ பெரிய ராஜா சொல்லியிருக்காரா? அவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கிறதா? என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது, it is a divine compulsion from God himself to search. ஆண்டவரே ஒரு தெய்வீகமான ஒரு கம்பல்ஷன் பண்றார். அவங்கள வற்புறுத்தி இதை தேடித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கம்பல்ஷன் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் சரி, அவருடைய தேவ பிள்ளைகளுக்கும் சரி, அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமைகிறது. அப்போ தரியுவின் கட்டளைப்படி முதல் கட்டளை போட்டது நம்மளுடைய கோரேஸ் ராஜா போடுகிறார். ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை அவர் நிலைநாட்ட விரும்புகிறார். தரியு ராஜாவுடைய கட்டளையின்படி எந்த இடத்துல அவங்க சர்ச் பண்ணுறாங்க பாருங்க. பாபிலோனில் உள்ள கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை அவர்கள் சோதித்தார்கள். யூதேயாவில் ரெக்வஸ்ட் போடுறாங்க, நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு ரெக்வஸ்ட் போடுறாங்க? பாபிலோனில் இருக்கிறவங்களுக்கு ரெக்வஸ்ட் போடுறாங்க, நீங்கள் சர்ச் பண்ணணும், நீங்கள் தேட வேண்டும் என்று. ஆனால் எங்கே அகப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ரிமோட் சிட்டியில் எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற மேதிய சீமையில் இருக்கிற, சீமை என்றால் சிட்டி, மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. உண்மையிலே தேடுகிறதை கண்டுபிடிக்கிற பணிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். கர்த்தர் அந்த நேரத்தில் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். பல நேரத்தில் நம்ம சின்ன பொருளை வச்சுட்டு நம்ம வீட்டில் தேடிட்டு இருப்போம். உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால் ஒழிய அந்த பொருள் நம்ம முன்னாடியே தான் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் அந்த தேடுகிறவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த கண்களில் அந்த தெளிவை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பார்க்கும்படியாக அந்த சுருளானது அகப்பட்டது. ஆண்டவருக்கு ஒரு பலத்த கை தட்டு கொடுக்கலாமா? இத்தனை நாள் இல்லாத ஒரு காரியம், இத்தனை அதிகாரத்தை நம்ம பார்த்திராத ஒரு காரியம், அந்த டிக்ரி யாரு? கோரேஸ் ராஜா எழுதப்பட்ட அந்த காரியம், அந்த சுருளானது அகப்பட்டது. இப்போ அதில் எந்த காரியங்கள் எழுதி இருக்கிறதுங்கிறத நம்ம மேற்கொண்டு நம்ம வாசிக்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய கோரேஸின் 1ஆம் வருஷத்தில், அவர் அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் என்ன நடக்கிறது? கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. He was very detailed. எந்த இடத்துல இதுவரைக்கும் அந்த ஆலயம் இருந்துச்சோ அதே இடத்துல the same place. ஏன்னா ஆண்டவர் அவருடைய ஆலயங்களை நிறுவுவதற்கென்று, அவருடைய ஆலயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கென்று ஒரு சில இடங்களை அவர் தெரிந்தெடுப்பார். இட் இஸ் அ வெரி டிவைன் பிளேஸ். எல்லா இடத்துலையும் அந்த நிலத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிடாது. அப்போ அந்த ஸ்தானத்தில், ஏன்னா இப்போ அந்த இடத்துல அதனுடைய ரெம்னண்ட், அதோடைய மீதி தான் இருக்குது, இடிபாடுகள் தான் இருக்குது. ஆனால் கோரேஸ் ராஜா என்ன சொல்லுகிறார்? எந்த இடத்துல தேவனுடைய எருசலேமுடைய ஆலயம் இருந்துதோ அதே இடத்துல பலி அந்த செலுத்தப்பட்டு வந்த அந்த ஸ்தானத்திலே அது கட்டப்பட கடவுது. அடுத்தது பாருங்க,
அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக. இப்போ கோரேஸ் ராஜா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று ஒரு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அவர் போடுறார். நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சில நேரம் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இல்லை நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அதை நம்ம எடுத்து செய்வோம், அதனுடைய காரியங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்டேருந்து வருது, எந்த அதிகாரத்திலேருந்து வருது, எந்த ஸ்தானத்திலேருந்து வருகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவாலயத்தினுடைய அஸ்திபாரங்கள், அந்த ஃபவுண்டேஷன் பலமாக இருக்கட்டும். ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவருடைய பிள்ளை அல்லாதவருடைய உத்தரவு தேவனாகிய கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்க. ஸ்டில் இட் இஸ் அ டிவைன் அப்பாயின்மெண்ட். ஸ்டில் அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லைனாலும் ஆண்டவர் அவர் மூலமாக கிரியை செய்து இந்த வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார், அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக. அது மாத்திரம் இல்லை, சில அளவுகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாக இருக்கிறது. இந்த டைமென்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய முந்தைய ஆலயம், அதாவது சாலமோன் கட்டின ஆலயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இது பெரிய அளவு. ஆனால் ஏன் இந்த அளவை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை தாண்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அ லிமிட், யூ ஹாவ் டு பில்ட் த டெம்பிள் ஆஃப் காட் என்று அது ஒரு வரையறை அவர் வகுக்கிறார். ஸோ 60 முழ உயரத்துலையும் 60 முழ அகலத்திலும் இதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்கிறத அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு நம்ம மேற்கொண்டு இந்த டிக்ரியில் இருக்கிறத, இந்த கோரேஸ் ராஜா அவருடைய டிக்ரியில் இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்படுகிறது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ பல அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது. பல காரியங்கள் நமக்கு நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பல புதுமைகள் புதுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஹாலோ பிளாக்ஸ் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு ஃபோம் பேஸ்டு ஒரு டெக்னாலஜி ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஃபோம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த கான்க்ரீட்டை ஊற்றிட்டு அந்த ஃபோம் அப்படியே வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 வரிசை பெருங்கற்கள் வச்சுட்டு அதற்கு பிறகு உட்டு ஒரு மச்சு வரிசை புதிய உத்திரங்களால் கட்டப்படுகிறது. ஸோ ஏன் இந்த செட்டப் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயம் ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து காக்கப்படும்படிக்கு நம்மளுடைய செஞ்சிக்கோட்டை இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச பல வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்கள்லாம் இருக்கிறது. நான் தமிழ் இலக்கியங்கள் படித்ததுனால அந்த அந்த கட்டிடங்கள்லாம் நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி இல்லாமல் பல, அதாவது நம்ம சாப்பிடுகிற சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட வச்சு அந்த கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது காலத்துக்கும் அழியாமல் அந்த கட்டிடங்களானது நிலை நிற்க வேண்டும்ங்கிறத தான் அந்த கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டோன்ஸும் இருக்குது, அதாவது கற்களும் இருக்குது, 3 பெரிய வரிசை பெருங்கற்களும் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு டிம்பர், அந்த உத்திரங்களாலும் கட்டப்பட கடவுள். சில நேரத்தில் நம்ம பார்த்துப்போம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கற்களும் இருக்கும், உட்டும் இருக்கும். பாம்பே டெரஸ் என்று சொல்வார்கள். டெரஸ் போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, டிம்பர் வச்சு அதுக்கு மேலே தான் அவங்க ரூஃபிங் போடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டெல்லாம் இங்கேருந்து தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ கட்டப்பட கடவுது என்று சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்லியிருக்காரு, அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. மறுபடியும் ஆண்டவருக்கு என்று நம்ம கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். பாருங்க, ஆண்டவர் யாரை கொண்டு வேணுமாலும் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். யாரோடு மூலமாகவும் தேவனாகிய கர்த்தரால் பேச முடியும். ஏன்னா மனித குலத்தை படைத்தவரே அவர்தான். ஒருவேளை அவர்கள் வேறு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் God can intervene through anyone, anybody, anywhere. யார் கூட வேணாலும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், இன்டர்வீன் பண்ண முடியும், பேச முடியும். அப்போ இந்த கோரேஸ் ராஜாவை கொண்டு எப்படியாக அவருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் சரி, அந்த அதிகாரத்துமானாலும் சரி, ஃபண்டிங்
சப்ஸ்டான்ஷியல் ஃபண்டிங். நம்ம மேற்கொண்டு நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அப்பப்போ என்னென்ன தேவையோ அந்த ஆலயத்துக்கு தேவையோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஸோ அரண்மனையிலேருந்து செலவுகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பெர்மிஷனும் கொடுக்குறாங்க, ஃபண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற அந்த பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க, அந்த கட்டுவதற்கு தேவையான ஃபண்ட்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம ஆச்சரியப்பட போகிற ஒரு விஷயம் நடக்க போகிறது பாருங்கள். மேற்கொண்டு 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயம் ஆகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது, அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதி இருந்தது. He was very detailed. May God bless Cyrus and his kingdom and his descendants. எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த லெட்டர் டிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அன்றைக்கு நீ கொண்டு போனியேப்பா நேபுகாத்நேச்சார், அன்னைக்கு நீ கொண்டு போனியே, உன்னோட ஆட்சியில் கொண்டு போனியே, பொண்ணு வெள்ளி இந்த ரெண்டுமே, கோல்ட் அண்ட் சில்வர், மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்கின்றத அவர் சொல்லியிருக்கார். மேபி நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், என்னுடைய அசம்ஷன் கண்டிப்பாக எது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை ட்ரெஷரியோட கஜானாவோட ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ இந்த தேசத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ சில்வர் எடுத்துகிட்டு வந்தோம், இவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு வந்தோன்ற ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் படி நீ என்னெல்லாம் கொண்டுட்டு போனியோ அதை மறுபடியும் எங்கே கொண்டு வந்து சேரு? ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேரு என்கிறத அவர் ரொம்ப கிளியராக இந்த இடத்துல சைரஸ் சொல்லியிருக்கிறார். ஸோ இட் ஹேப்பன் நியர்லி 2 generations பிஃபோர். 2 தலைமுறைகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை மறுபடியும் நீ திரும்பி கொடுக்க வேண்டுங்கிற ஒரு கிரேட் கம்பல்ஷன். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு, அந்த அதிகாரம் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க ஆளுகை செய்யும் பொழுது அவர்களால் என்ன காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். தே கேன் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் தே கேன் டிஸ்ட்ராய், தே கேன் டூ எனிதிங். ஆனால் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் நடந்துட்டுருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. யூ நீட் டு ரிட்டர்ன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அந்த லெட்டரில் இருந்த கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 6ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ரிப்ளை தரியு ராஜாவுடைய அவர் என்ன மறுமொழி சொல்லுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தரியு ராஜா சொல்கிறாரு, அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது அவரோட ரிப்ளையை குறித்து இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியுமாகிய தத்னாயும், இந்த பேரை நம்ம வாசித்தோம் அல்லவா. அடுத்த பேர் பாருங்க, சேத்தார் போஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாதாகியராகிய உங்கள் வகைரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். இப்போது ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை மாத்திரமல்ல, அடுத்த கட்டமாக தரியு ராஜாவை தன்னுடைய பணியை செய்யும்படிக்கு அவர் பயன்படுத்துகிறார். God can use anyone, God can intervene through anyone. கோரேஸ் ராஜா மாத்திரம் அல்ல, நெக்ஸ்ட் தரியு ராஜாவும் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கென்று அவர் அடி எடுத்து வைக்கிறார். இப்போது இந்த அதிபதி இருக்கார், இந்த தத்னாய் இருக்கார், அதுக்கப்புறம் அந்த சேத்தார் போஸ்னாய் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, அந்த இடத்த விட்டு விலகி இருங்கள். ஏன் அப்படி என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது, யார் முதல்ல இதில் தடையை கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் என்றால், அப்படியே நம்ம திருப்பி கொள்ள போகிறோம் எஸ்ராவின் புஸ்தகத்தில்
நம்ம நேற்றைக்கு வாசித்தோம் அல்லவா, 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னா என்பவனும் சேத்தார் போஸ்னாயும் அவர்கள் வகைராவும் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார்? அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை எடுத்து கட்டும் பொழுது தடையை கொண்டு வந்த இந்த 2 நபர்கள் பிளஸ் அவங்களோட வகையரா என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் அனைவரையும் இந்த இடத்துல அவர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல அவர்கள் பலிபீடத்தை கட்டினதனால வெளியரங்கமான காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ அறை வீட்டுக்குள்ளே நம்ம போய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாக பல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கோரேஸ் ராஜா செய்தது அல்லாம இப்போ இந்த கான்டெம்பரரி பீரியட் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தரியூர் ராஜாவை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். நீ அங்க போகாத, நீ அந்த இடத்துல இருந்து விலகி இரு என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். ராஜா சொன்னதான் அவங்க செய்துதான் ஆக வேண்டும். அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள், நீங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து விலகி இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய ஆலயத்தை அவங்க செய்யட்டும், அவங்க ஆண்டவருடைய ஆலயத்தின் பணிகளை செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் கட்டக்கடவர்கள். அதுவும் பாருங்க எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு, யூதருடைய அதிபதி. ஏன் அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஏன் அந்த ஜூஸ், ஏன் யூதர்கள், ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் அவரவர்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று ஒரு பிளான் இருக்கும், ஒரு சில காரியங்கள் இருக்கும், ஒரு சில செரிமனிஸ் இருக்கும். ஸோ அதுபடி அவங்க கட்டட்டும். எதனால நம்ம செய்து விட முடியாதல்லவா? ஒரு காரியத்தை, ஒரு பில்டிங் கட்டும் பொழுது உலக பிரகாரமாக பார்க்கும்போது பல காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதே இடத்துல பில்டிங் கட்டும் பொழுது அவங்க ஆண்டவரை அந்த இடத்துல வெல்கம் பண்ணுறாங்க, ஆண்டவரை இன்வைட் பண்ணி அந்த பில்டிங்கோட பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காரு, யூதருடைய மூப்பர் அவங்களுடைய ஆலயத்தை அந்த ஸ்தானத்தில் கட்டட்டும். ஸோ வெளி பீப்புள் கிடையாது, வெளியிலிருந்து வர மக்கள் கிடையாது, அந்த மக்களே அவங்களுடைய ஆலயத்தை எடுத்து கட்டட்டும் சொல்லிட்டு எல்லா ரைட்ஸும் எல்லா காரியங்களும் யாருடைய கரங்களில் கொடுக்க போகிறதுனா தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் என்ன நடக்கும்? யார் வேணாலும் உள்ளே வந்து கட்டினா என்ன நடக்கும்? குழப்பம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களோட முறைமைப்படி எங்களுடைய சம்பிரதாயப்படி ஒரு பில்டிங் கட்டினா இதெல்லாம் செய்யணும் அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனால் ராஜா ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அந்த ராஜா தன்னுடைய கட்டளையை பிறப்பிச்சிட்டார்னா எதனா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ ராஜாவுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து ரொம்ப கிளியராக அவர் டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அவங்க தான் அவங்களோட ஆலயத்தை கட்டணும், அவங்களோட மூப்பர்களோட தலைமையில், அவங்களோட எல்டர்ஸோட தலைமையில் என்ன காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டுமோ அவங்க செய்து கொள்ளட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நம்ம மேற்கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தில், யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாத படிக்கு, அந்த மனிதருக்கு தடை உண்டு பண்ணாதீங்கப்பா. அந்த மனிதர்களுக்கு எந்த தடையும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய, அதாவது டாக்ஸ் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பாருங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் தொட்டார் என்றால் அவர்களுடைய ஆலயத்துக்கென்று என்னென்ன மாதிரியான காரியங்களை செய்ய முடியும் என்று. We need to make this prayer every day, beloved members of GI 611 Church. எங்க ஆலயத்துக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் தருவீராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். The influential people in the society, when the influential people come into the God's church, the things will change. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது
பெரிய காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட, கர்த்தருடைய ராஜ்யம் பெருக அவர்கள் பல காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இந்த இடத்துல கர்த்தர் கோரேசை மாத்திரமல்ல, தரியுவை கொண்டும் தன்னுடைய ஆலயத்தின் காரியங்களை அவர் செய்ய தொடங்குகிறார். ஸோ இட் வாஸ் அ வெரி கேர்ஃபுல்லி மேட் டிக்ரி. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட தரியுனுடைய கட்டளையை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம கோரேசோட கட்டளையை பற்றி பார்த்தோம். இப்போது இவர்கள் இந்த தத்னாய்க்கு சொல்லப்படுகிற தரியு ராஜாவினுடைய கட்டளையை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இன்னும் நிறைய நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி, பிரமிப்படைகிற மாதிரியான காரியங்கள்லாம் தரியு வந்து எழுத போகிறாரு. நம்ம மேற்கொண்டு வாசிக்க போகிறோம். ஸோ அந்த நதிக்கு அப்புறத்தில் நீங்கள் வாங்கப்படுகிற அந்த டாக்ஸை கூட அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரவியத்தில் அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு அவர்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும் என்று, அதாவது வழியை அவர் ஓப்பன் பண்ணுறார், வழியை அவர் கிளியர் பண்ணுறார், இதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அதில் சொல்லப்படுகிறது, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையாவன இளம் காளைகள், ஆட்டு கடாக்கள், ஆட்டு குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகளை தினந்தோறும் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. Very detailed decree of King Darius. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தியிருக்காங்க பாருங்களேன். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இடும்படிக்கு. அப்போது அவங்க தான், இந்த இஸ்ரவேல் இருக்காங்களே, இவங்களுடைய ஆண்டவர் தான் பரலோகத்தின் தேவன். இதை யார் சொல்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவங்க சொல்கிறாங்க, இவர் தான்ப்பா பரலோகத்தின் தேவன். அவங்களுக்கு என்னென்னலாம் பலி கொடுக்கறதுக்கு வேணுமோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, தாழ்ச்சி இல்லாமல், குறை இல்லாமல், அபண்டண்ட்டாக, சஃபிஷியண்ட்டாக அவர்களுக்கென்று நீங்கள் கொடுங்கள். அது மாத்திரம் அல்லாமல் எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனை ஆன பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்க ஆயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பாருங்க, நீங்கள் ப்ரேயர், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்ற ஒரு ரெக்வஸ்டையும் அவங்க வைக்கிறாங்க. பல நேரத்தில் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவங்க கையில் அதிகாரம் இருக்கும், செல்வம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு படப்படப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒருவேளை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பயம் இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் அபண்டண்ட்டாக உங்களுக்கு என்று நாங்கள் கொடுக்குறபடிக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். ஆனால் என்ன பண்ணுங்கள், எனக்கும் என்னுடைய குமாரருக்காகவும் எங்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும்படிக்கு எங்களுக்கு என்று நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ தே ஸ்டார்டட் டு பிலீவ் இன் காட். நம்முடைய ஆண்டவரில் அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க என்று பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களும் நம்ம சபையில் வந்து சொல்ல போகிறாங்க. அந்த காலம் வெகு சமீபம். திஸ் இஸ் அ வெரி ப்ராஃபட்டிக் சாப்டர். This is a prophetic chapter to GI 601 Church. நம்ம சபையில் அப்பேற்பட்ட காரியங்கள் நடப்போதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். வி மே பி சிம்பிள், நம்ம அவ்வளோ படித்தவங்களாக இருக்க மாட்டோம், நம்ம அவ்வளோ திறமை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம், அவ்வளோ பேச்சு திறமை நமக்கு இருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மளை நாம் கீழே பார்க்க வேண்டாம். தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மைங்கிறது வேறு. தாழ்மைங்கிறது ஹம்பிள்னஸ். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் தாழ்மை. ஆனால் பல நேரத்தில் நம்ம தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு இருட்டறையில் போய் உட்காந்துக்கிறோம். அப்போ கர்த்தர் போய் சொல்வார், நம்மக்கிட்ட பேசுவார், நீ போ அவங்கள்ட்ட பேசு. அவங்க முன்னாடி நான் போய் எப்படி நிற்பேன்? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கே, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. இல்லை,
கர்த்தர் உன்னை கொண்டு போவார். நீ போக வேண்டிய இடத்துல நீ போய் நின்று பேசு. எப்படி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரோ, என் குமாரருக்கு, ராஜாவுடைய குமாரர்களுக்கும் ராஜாவுக்கும் மன்றாடும்படிக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். ஆமென். பலிப்பதாக GA 611 சபையினுடைய வாழ்க்கையில். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், மேற்கொண்டு நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், பிறகு நம்மால் என்ன கட்டளை இருக்கிறது என்றால், எந்த மனிதனாவது, இது பனிஷ்மெண்ட்டை குறித்து சொல்லப்படுகிறது, என்ன தண்டனைன்னு பாருங்க. எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதன் மேல் தூக்கி போடவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் கடவுது. This is a very severe punishment given by King Darius. தரியு ராஜா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது வரைக்கும் இதான் ரூல், இதெல்லாம் செய்யணுன்றார். செய்ய வேண்டியது மாத்திரம் இல்லை, செய்யக்கூடாததையும் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்த கட்டளை ராஜாவோட கட்டளை. இந்த கட்டளையை யார் மீறுறாங்களோ அந்த மனுஷனை அவங்க வீட்டிலேயே he has to be hanged. குற்றங்கள் எப்போ குறைவாகும், கிரைம் எப்போ குறைவாகும் அப்படின்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் கிரைம் அந்த இடத்துல நடக்காது. ஸோ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் அது கட்ட முடியாதபடிக்கு வேற யாருன்னா தடை உண்டு பண்ணாங்கன்னா, அப்போது இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால nobody will dare to make the obstacle. யாரும் இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தடை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். தேவனால அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சபைகளுக்காக சட்டங்களை மாற்றி அமைக்க முடியும். நம்ம அப்படியே கண்களை மூட போகிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய சபைகளுக்காக, உம்முடைய மிஷனரி பணித்தலங்களுக்காக, உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, எங்கள் இந்திய தேசம் எங்கும் நடைபெறுகிற காரியங்கள், ஆல் த பர்சிக்யூஷன்ஸ், ஆண்டவரே, எல்லா சட்ட ரீதியான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக மாற்றி அமைப்பீர். இதோ இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த ஒரு காரியம் அன்றைக்கு நிகழ்ந்தது அல்லவா? நீர் அன்றைக்கும் நீர்தான் தேவன், இன்றைக்கும் நீர்தான் தேவன். அன்றைக்கு காரியங்களை நடப்பித்த தேவன் இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வீராக. எங்களுக்கென்று கட்டளைகள் பிறப்பதாக, எங்களுக்கென்று சட்டங்கள் இயற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, மேன்மைக்காக. let it happen in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தது தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இதை மாற்றவும் எருசலேமினுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நான் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று அவர் எழுதி அனுப்புகிறார். அதாவது இப்போ எந்த காரியமும் நடக்கலை, ஆனால் வரப்போகிற காலகட்டத்தில் எந்த ராஜாவும் எழும்பக்கூடாது, எந்த ஜனமும் எழும்பக்கூடாது என்று அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை நம்முடைய தரியு ராஜா ஒரு கட்டளை அவர் பிறப்பிக்கிறார். ஸோ இந்த 12 வரைக்கும் அந்த ரிப்ளையோடு கூட முடியுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 13? இப்போ ஆண்டவருடைய ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. The temple is finished and it is going to be dedicated. ஆண்டவருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட போகிறது. இந்த காரியங்கள் தான் சொல்லப்படுகிறது. நாம் துரிதமாக கடந்து செல்லலாம். ஸோ 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் இந்த சேத்தார் போஸ்னாயும் அவர்கள் வகைராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாக செய்தார்கள். அதாவது, ஏன் நீங்கள் கட்டுறீங்க, நீங்கள் கட்டுறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது என்று 5ஆம் அதிகாரத்தில் தடையை உண்டு பண்ணவர்கள் ஜாக்கிரதையாக செஞ்சாங்களாம் ஆண்டவருடைய வேலையை. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஆண்டவருக்காக எழும்பும்படி கர்த்தர் செய்ய முடியும். திஸ் இஸ் அவர் காட். கர்த்தர் செய்ய நினைத்தது தடை படாது. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடை
தடைப்படாது. நம்முடைய GI 611 சபையை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை குறைவுகள் வந்தாலும், எத்தனை ஸ்ட்ரெஸ் வந்தாலும், டென்ஷன் வந்தாலும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ தரியூர் ராஜாவுடைய கட்டளையின்படி மறுபடியும் இந்த நபர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு பிறகு நம்ம படித்த அந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய பெயர்கள் இங்கும் வருகிறது பாருங்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தபடி அந்தந்த பீப்புள் அந்தந்த காரியத்தை செய்யும் போது there will not be no confusion. அப்போது அவங்களே அந்த பீப்புள் குரூப்பை யூத மக்களே சேர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். ஸோ தீர்க்கதரிசியாகிய ஆகாயும், அடுத்தது இத்தோவின் குமாரன் ஆகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைக்கூடி வந்தது. ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானித்தோம் அல்லவா? ஸோ தீர்க்க தரிசனம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பட் we should not go behind the சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதத்தை தேடி அடையாளத்தை தேடி அதன் பின்னாடி ஓடக்கூடாது. தீர்க்க தரிசனம், காட்ஸ் ப்ராஃபஸி ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் டு காட்ஸ் வேர்ட். பல நேரத்தில் தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கப்படுகிறது என்றால், இது உனக்கு நடந்துடும், இப்படி ஆகிடும், அது ஆகிடும். ஓகே, வேர் இஸ் த காட்ஸ் வேர்ட்? எங்கே இருக்குது ஆண்டருடைய வார்த்தை? எங்கே இருக்குது? கனெக்ட் மீ த்ரூ த காட்ஸ் வேர்ட். முதல்ல எந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக, பல நேரத்தில் நம்ம சொப்பனங்களில் நம்மளுக்கு சில காரியங்கள் வரும், சில நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் வரும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும். பட் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்திருக்கீங்க, பட் அதற்கு ஈக்குவலண்ட்டான உங்களுடைய வார்த்தை என்ன? ஸோ வார்த்தை, ஆண்டருடைய வார்த்தை தான் சத்தியம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவது இல்லை. ஸோ ஸ்டாண்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் வழி, அதுதான் ஜீவன். ஸோ டோன்ட் கோ பிஹைண்ட் எனி மேன்ஸ் வேர்ட், பட் கோ பிஹைண்ட் காட்ஸ் வேர்ட். அப்போ நதிக்கு மன்னிக்கவும், அப்போது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேசாதிபதி அவங்கெல்லாம் ஜாகிரதையாக செஞ்சு முடிச்சிட்ட பின் என்ன நடக்குது? இந்த 2 பேர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த காரியமானது கைக்கூடி வருகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் என்ன வருது? கைக்கூடி வருகிறது. இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தஷஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா! பாருங்க, 3 பெரும் ராஜாக்கள். அந்த 3 பெரும் ராஜாக்களுமே யூத ராஜாக்கள் அல்ல. கோரேஸ், தரியு, அடுத்தது பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா, அவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட கட்டளையின் பிரகாரம், ஏன்னா ஒருத்தர் ஒரு பீரியடில் வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. எத்தனை தடை வந்தாலும் கர்த்தருடைய தரிசனம் நிற்கும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் நிறைவேறும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் வெயிட்டிங், அந்த வெயிட் பண்ணுற அந்த ப்ராசஸ் அது எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் நமக்கு இருக்கோன்னா ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ப்ராசஸில் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடும் பொழுது, நம்ம விசுவாசத்தை தொடக்குகிறவரும் நம்ம விசுவாசத்தை முடிக்க போகிறவர் அவர் தான். ஸோ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். எவ்ரிதிங் வில் ஃபாலோ. நன்மை, கிருபை நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்ம சபையினுடைய வாழ்க்கையானாலும் சரி, நன்மையும் கிருபையும் நிச்சயமாக நம்மை தொடரும். ஸோ தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. அடுத்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதி இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயமானது கட்டி முடித்தது. ஸோ ஆதார் மாதத்தை குறித்து நமக்கு தெரியும், ரொம்ப சூப்பரான ஒரு மாதம். என்ன, ஆதார் மாதத்துக்கும் பைபிளுக்கு இன்னொரு ஒரு சம்பந்தம் இருக்கே. எஸ்தர் புஸ்தகத்தில் நாள் குறிக்கப்பட்ட அந்த ஆதார் மாதம், காரியம் மாறுதலாக முடிந்த ஆதார் மாதம், அந்த ஆதார் மாதத்தில் தான் தேவனுடைய ஆலயமும் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென்.
அடுத்தது இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேல் புத்திரர், ஆசாரியர், லேவியர், சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு பிரிவை இந்த அதிகாரத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய இஸ்ரவேல் புத்திரர், அது மாத்திரம் இல்லாமல் ஆசாரியர்கள், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், அது மாத்திரம் இல்லை லேவிய ஊழியங்கள் செய்கிற லேவியர்கள். அடுத்தது மறுபடியும் சிறையிருப்புலேருந்து வந்தாங்களே. இப்போ நம்ம 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது இவர்களெல்லாம் அவங்கெல்லாம் மறுபடியும் புறப்பட்டு வரணும்னு சொல்லி கோரேஸ் கட்டளையிடுறாரு. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது யார் யாரெல்லாம் திரும்பி வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஸோ சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் ஆண்டவருடைய பிரதிஷ்டை, மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய பிரதிஷ்டையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ ஆண்டவருடைய பிரதிஷ்டையை எப்படி அவங்க கொண்டாடுகிறாங்க, என்னென்ன காரியத்தை செய்தார்கள் என்கிறது தான் அந்த மீதி வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக என்ன செய்தார்கள்? 100 காளைகள், அடுத்தது 200 ஆட்டுக்கடாக்கள், 400 ஆட்டுக்குட்டிகள். இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காகவும் 12 வெள்ளாட்டு கடாக்களும் பலியிட்டு. ஸோ இப்போ இவங்க மேலே சொல்கிற பலிகள் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ நிவாரண பலி. ஸோ பாவ நிவாரணம், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இது ஒன்றும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் கிடையாது. ஏன் அவங்க ஆனால் பாவ நிவாரண பலி கொடுக்குறாங்க இந்த இடத்துல என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் கர்த்தருக்கு முன்பாக பல துரோகம்னு சொல்லலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆண்டவரே விட்டுட்டு அவங்க பாகால வழிபட போயிட்டாங்க. ஆண்டவரே விட்டுட்டு அவங்க அஸ்தரோத்தை வணங்க போயிட்டாங்க. இன்னும் என்னென்ன காரியங்கள், என்னென்ன விக்கிரகங்கள் இருந்தோ அது எல்லாவற்றையும் அவர்கள் வணங்க போனதுனால கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வந்து தான் அவங்க சிறைப்பட்டு போனாங்க. ஸோ மறுபடியும் அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவஜனமே, கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். நாம் நித்தம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபத்தில் ஒரு வரி என்ன அப்படின்னா, கர்த்தரே உம்முடைய கோபாக்கினை என் மேலேயோ என் பிள்ளைகள் மேலேயோ என் சந்ததி மேலேயோ வராதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராக. ஏன்னா நம்ம பண்ணுற நிறைய காரியங்கள் கர்த்தரை கோபமூட்டும். கர்த்தருடைய கோபத்தை நம்மளால் தாங்க முடியாது. No man can withstand God's wrath. No man can withstand God's wrath. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக எங்கள் தேசத்தில் பல காரியங்கள் எழும்புதுப்பா, ஆனாலும் இரக்கமாயிருங்க. உங்கள் கோபம் எங்கள் மேலே வரக்கூடாது, உங்கள் கோபம் எங்கள் நிலத்து மேலே வரக்கூடாது, உங்கள் கோபம் எங்கள் நிலத்து மேலே வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க வேணும். அவங்க இத்தனை நாட்கள் பண்ணதுக்கு அவங்க அவங்க டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இல்லைனாலும் இந்த பிரதிஷ்டையின் நாளில் அவர்கள் செய்கிற ஒரு காரியம், தே ரிட்டர்ன் டு காட். வெறும் ஆலயத்தை மாத்திரம் அவங்க கட்டல, திஸ் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல். ஆண்டவர் இவ்வளோ நாள் அந்த கவனன்ட்டை அவங்க புதுப்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கையை அவங்க புதுப்பிக்கிறாங்க. ஆண்டவரை, இவ்வளோ நாள் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களும் நீங்கள் மன்னிச்சுட்டு எங்களை மறுபடியும் இந்த பலியை ஏற்றுக்கொண்டு என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க என்று சொல்லி அவர்கள் பலியிடுகிறார்கள். அதுவும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய கடைசி பகுதி, இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடா. ஸோ 12 ட்ரைப்ஸ், அந்த 12 ட்ரைப்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பலி கொடுக்குறாங்க. அடுத்தது மோசேயோட புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மோசேயின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடியே எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்பு முறைகளின்படி, லேவியரை அவர்கள் வரிசைகளின்படி நிறுத்தினார்கள். நமக்கு தெரியும் யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று மோசேயோட நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். ஸோ பிரகாரத்தில் என்ன வேலைகள் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வேலைகள் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஸோ தட் பிளேஸ் இஸ் எம்டி. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சமூகத்து அப்பம் வைக்கப்படுகிற மேஜை, அதற்கு பிறகு இருக்கிற பொன் குத்து விளக்கு, அதற்கு பிறகு இருக்கிற தூபபீடம், அதெல்லாம் அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அவங்களால என்ன பண்ண முடியாது? ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மீதி காரியங்களெல்லாம் எப்படி நம்ம சபைகளில் நம்ம ரோஸ்டர் போட்டு பிள்ளைகள் இந்தந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம டைம் டேபிள் போடுறோமோ, அதே போல் அப்பொழுது எழுதப்பட்டு இருக்கிற
தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவர்கள் ஆசாரியர்களை அவர்கள் நிறுத்தினார்கள். என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அவர்கள் நிறுத்தினார்கள். நெக்ஸ்ட்டு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க பாருங்கள். பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். சிறையிருப்பில் வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவையும் அவர்கள் ஆசரித்தார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் அடித்து, அதற்கு பிறகு தேவனுடைய கர்த்தரை நம்ம 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே சிறையிருப்பிலிருந்து வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படிக்கு பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. ஸோ வாட் இஸ் த பஸ்கா? அந்த பாஸ்ஓவர் நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலேருந்து அவர் மீட்டெடுக்கிறார். அப்போ பஸ்காவின் பண்டிகை என்றதை நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ அது 7 நாள் பண்டிகை. அந்த 7 நாள் அவர்கள் புசிக்க வேண்டிய சாப்பாடு என்ன அப்படின்னா, புளிப்பில்லாத அப்பம். ஸோ புளிப்பு ஏறப்பட்டது நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ புளிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு சின்ன ஈஸ்ட் தான். ஈஸ்ட் என்று ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணும் போது அந்த புளிப்பு வருது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்டு எடுத்து அந்த பாலில் நம்ம போட்டோம்னா முழு பாலுமே என்னவா மாறிடுது? தயிராக மாறிடுது. ஸோ அந்த ஒரு சின்ன இம்ப்யூரிட்டி தான் நம்மளை மாசுபடுத்துகிறதா இருக்குது. ஸோ அந்த அசுத்தத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அன்லிவெண்ட் பிரெட், அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள், நாங்கள் இந்த உலகத்தில் தான் வாழுறோம், ஆனால் நாங்கள் இந்த உலகத்தார் அல்ல என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் நிரூபிக்கிறார்கள். தேவச்சனமே, நம்ம இந்த உலகத்தில் வாழலாம், பல பேர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், பட் நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் பரலோகத்தை சேர்ந்தவர்கள். டீச் திஸ் டு யுவர் சில்ட்ரன். அவங்க கூட எல்லாமே நம்ம சகஜமாக பழகலாம், பட் we are unique, we belong to God அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் எத்தனை நாள்கள் சந்தோஷமாக ஆசரித்தார்கள்? 7 நாள் ஆசரித்தார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். ஸோ யார் இந்த அசிரியருடைய ராஜா? தரியு. ஸோ தேவனாகிய கர்த்தர் பாருங்க, 3 ராஜாக்களுடைய பெயர்களை நம்ம வாசித்தோம். கோரேஸ், தரியு அண்ட் அர்த்தஷஷ்டா. ஸோ இந்த 3 ராஜாக்களையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு, தன்னுடைய பணிக்காக கர்த்தர், God intervened through them. So God can definitely intervene for us also. கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய ஆலயத்துக்காகவும் பல காரியங்களை அவர் செய்ய முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Definitely this verse will come true in our lives and in our church. ஆண்டவரிடத்தில் நம்ம அனைவரும் அன்பு கூறுகிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். இதை நாம் அறிந்திருப்போம், கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம தேவன் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் தரிசனங்களை கொடுத்தவர், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், நம்மை முன்னோக்கி அழைத்தவர். அவர் ஒருபோதும் நம்ம இடறி விட மாட்டார். ஆமென். வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்தது அது எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் யாராலும் தடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுப்பார். ஆமென். இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி தேவனை நாம் பயன்படுத்தலாம். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். எல்லாம் சேர்ந்து பலமா? ஆமென். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு
உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனமே தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தாமே. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வியாபி. இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசர், இனிமேலும் எங்களை நீர் நடத்துவீர். யெகோவா ஈரே, இதுவரைக்கும் எல்லாமே உம்முடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்பட்டதே அப்பா. இனிமேலும் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய போகிறீங்க, எங்கள் தேவையான எல்லாவற்றையும் சந்திக்க போகிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உடைய கரங்கள் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினது ஆவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் போஸ்னையும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். தேவஜனமே, 5ஆம் அதிகாரத்தில் தடையை உண்டு பண்ண இந்த மக்கள், இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தரியு ராஜா மூலமாக கோரேஸ் ராஜாவினுடைய அந்த கட்டளை தேடி எடுக்கப்பட்டு, அந்த சுருள் தேடி எடுக்கப்பட்டு, அதனுடைய காரியங்கள் என்னங்கிறத அலசி ஆராய்ந்த பிறகு, அது உண்மைதானா என்கின்ற காரியத்தை அறிந்த பிறகு, இப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்புகிற கட்டளை தான் இது. அவர் சொல்லுகிறார், நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தத்னாயே, சேத்தார் போஸ்னாயே, இந்த மீதி இருக்கிற வகைராவே, நீங்கள் எந்த தடையும் பண்ணாதபடிக்கு அதற்கு விலகி இருங்கள் என்று. தேவனுடைய காரியத்துக்காக தேவனாகிய கர்த்தர் எந்த
எந்த மனிதனை வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் he created the whole mankind. அவங்க எந்த மார்க்கத்தின இருந்தாலும் கர்த்தரால் அந்த மனிதர் கூட இடைப்பட முடியும். இப்பொழுது நம்ம தலைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாக தடை பண்ணுகிறவர்களை, உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக தடை பண்ணுகிறவர்களை அப்பா அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள் என்கின்ற ஒரு கட்டளை எங்களுடைய தேசத்துல உண்டாவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அந்த கோரேஸ் ராஜா மூலமாக, தரியு ராஜா மூலமாக, அர்த்தசஷ்டா ராஜா மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட்டதே. தேவனாகிய கர்த்தர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு நடந்த அந்த காரியம் இன்றைக்கு எங்களுடைய இந்திய தேசத்துல நடக்கட்டும் அப்பா. அவர்கள் விலகி இருக்க கடவர்கள். சொல்லலாமா? அவர்கள் விலகி இருக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு, அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக தடை பண்ணுகிறவர்களை நீங்கள் விலகி இருக்க கடவர்கள். Let us proclaim, நீங்கள் விலகி இருக்க கடவர்கள், நீங்கள் விலகி இருக்க கடவர்கள் என்ற கட்டளை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரே, அவ்வளவு பெரிய ராஜாவை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்களேப்பா, அவ்வளவு பெரிய ராஜாவை தேவனாகிய கர்த்தர் நீர் உமக்காக எழும்பும்படி செய்தீர்களே. இப்பொழுதும் எங்க தேசத்துல இருக்கிற தலைவர்களை, எங்க தேசத்துல முக்கியமான அதிகாரத்துல இருக்கிறவர்களை அப்பா உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். Lord, please intervene. ஆண்டவரே, நீங்க தலையிடுங்கப்பா, எங்க அதிகாரத்துல நீங்க தலையிடுங்கப்பா, அவர்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக, உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தடைகளை உண்டு பண்ணுகிறவர்களோடு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக அப்பா, அவர்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்குவதாக. தேவனாகிய கர்த்தர் நீ சகலமும் செய்ய வல்லவரப்பா. எத்தனை ஊழியக்காரருக்கு எத்தனை தரிசனங்களை இந்த இந்திய தேசத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அத்தனை தரிசனங்களும் நிறைவேறட்டும், அத்தனை தரிசனங்களும் நிறைவேறட்டும், அத்தனை ஆலயங்களும் கட்டி முடிக்கப்படட்டும், அத்தனை ஆலயங்களும் பெரிதாகட்டும். Let the God church be built, let the God's church multiply, let the God's kingdom expand in India, let the God's kingdom expand in India, let the God's kingdom expand in India. இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால எங்க இந்திய தேசத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், பெருகட்டும், வளரட்டும். தடைகளை உண்டு பண்ணுகிற சத்துருவை சபிக்கிறோம், அக்கனியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உமக்காக எழும்பும்படி செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. கர்த்தருடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கட்டும். உம்மலக்கூடும், உம்மலக்கூடும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன எங்கள் தேவன் எல்லா கட்டளைகளையும் மாற்ற உங்களால முடியும்பா. இந்த நேரத்துல கூட அந்த கட்டளைகளை மாற்ற உங்களால முடியும். இந்த நேரத்துல கூட எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கட்டளைகளை மாற்ற எங்கள் தேவனால முடியும், முடியும். நாங்க விசுவாசிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால உங்களுக்கு அருளப்படும் சொல்லியிருக்கீங்களப்பா. இதோ இங்க கூடி இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல கூடி இருக்கிற பிள்ளைகள், நாங்க ஒருமனப்படுகிறோம். எங்களுடைய தேசத்துல எங்களுடைய ஆலயம் கட்டப்பட, ஆண்டவருடைய ஆலயங்கள் கட்டப்பட தடையை உண்டு பண்ணுகிற சத்துருவை நீர் விலகி இருக்க கடவாய், நீ விலகி இருக்க கடவாய், நீ விலகி இருக்க கடவாய். அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள், அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். Let this word come true in Pattabhiram. Let this word come through in Tiruvallur. Let this word come through in Chennai. Let this word come through in Tamil Nadu. Let this word come through in all the districts, in all the states, in our whole nation, Lord.
தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சபையை உம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. திரள் கூட்ட ஆத்துமாக்களை உம்முடைய சபையில சேர்ப்பீராக. கூட்டம் கூட்டமாக, மந்தை மந்தையாக ஆலயங்கள் நிரம்பி வழியட்டும். சேர்ல உட்காரத்துக்கு இடம் இல்லாம நின்று கொண்டு உம்முடைய வார்த்தையை மக்கள் கேட்பார்களாக. அப்பேற்பட்ட காலம் வரட்டும். எல்லா சபைகளிலும் வரட்டும். எல்லா சபைகளிலும் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு மியூசிக் கான்சர்ட்ல போய் நின்னு கேக்குறாங்களே, ஒரு மியூசிக் கான்சர்ட்ல போயிட்டு ஆண்டவரே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறாங்களே, அந்த மாதிரி ஆலயங்கள் ரொம்ப வழியட்டும். அப்பேற்பட்ட பெரிய எழுப்புதலை நாங்கள் வாழுகிற பகுதியில தேவனாகிய கர்த்தர் நீர் ஊற்றுவீரார். We put all our trust upon you, Lord. எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல நாங்க வைக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய தொடங்கி விட்டீர் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீங்க நடத்துங்க. எங்க சபையும் நீங்க கட்டி முடிக்க போறீங்கப்பா. எங்க சபைக்கென்று நீங்க கொடுத்த தரிசன வசனம் கூடிய விரைவில் நிறைவேற போகுது. சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு பூமியின் எல்லைகளை கொடுக்க போறீங்க, ஜாதிகளை கொடுக்க போறீங்க. நாங்க ஆலயத்தை கட்ட போகிறோம், நாங்க பிரதிஷ்டை செய்ய போகிறோம். இந்த இடத்துல எப்படி அவர்கள் கொண்டாடினார்களோ நாங்களும் கொண்டாட போகிறோம் இயேசுவின் நாமத்தினால். Yes, it is going to happen in Jesus mighty name. We put all our trust upon you, Lord. In Jesus most precious name we pray. Amen. Amen. May the good God bless you and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.